ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியலம்மா. எனக்கு எல்லாமே இப்பதான் மாமா புரியுது. இன்னைக்கு நான் பொங்கல் வச்சதுக்கு காரணமே நீங்க தான். இப்ப எனக்கு நல்லா புரியுது. இல்லம்மா, அது இல்ல மாமா, மேக்னா தீக்குச்சி பத்த வைக்க தெரியாம நின்னது, பானையை தூக்க முடியாம கஷ்டப்பட்டது, இதெல்லாம் சாதாரணமா நடந்த விஷயமா இருக்கலாம். ஆனா அவ அரிசி எடுக்கும் போது அது கீழே தவறுனது தானா நடக்கல. அதை நடக்க வச்சது நீங்க தானே மாமா? கரெக்ட் தானே? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஏன்னா நீதாமா என் பொண்ணு. நீதாமா இந்த வீட்டு பொண்ணு. உன் கையால பொங்கல் வைக்கிறதாமா முறை. உங்க அம்மா கொண்டு வந்த அரிசியில உன் கையால பொங்கல் வைக்கிறதாமா எனக்கு சந்தோஷம். அதனாலதாமா அப்படி செஞ்சேன். அவ யாருமா நம்ம வீட்டுல வந்து பொங்கல் வைக்க? முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, உன்னை ஒதுக்கி வச்சுட்டு அவ கையால பொங்கல் வைக்கிற அளவுக்கு இந்த வீட்டுல அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஏன் மாமா? அவளும் இந்த வீட்டுக்கு வரப்போற மருமக தானே அப்படின்னு உங்க அத்தை சொல்லிட்டு இருக்கா. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாளாமா? நீ சொல்லு. மாமா வேண்டாமா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இத பாருமா, மேகனாவோ அகிலாவோ இல்ல வேற யாராவது கூட கதிருக்கு பொண்டாட்டியா ஒருத்தி இந்த வீட்டுக்கு வரத்தான் போறா. அவ யாருன்னு ஏற்கனவே முடிவாய்த்தான் இருக்கும். ஆனா யார் வந்தாலும் நீ இந்த வீட்டு மூத்த மருமக, அதுவும் வார்த்தைக்கு தான். உண்மையை சொல்லணும்னா வெண்ணிலா திவ்யா இருந்தாலும் நீதாம்மா இந்த வீட்டு மூத்த பொண்ணு. நான் அப்படித்தாம்மா நினைக்கிறேன். மாமா இப்பெல்லாம் நீ நிறைய போய் சொல்றன்னு இந்த வீட்டுல எல்லாரும் உன்னை சொல்றாங்க. இல்லம்மா, அப்படி பார்க்காத. நான் உன்னை தப்பா நினைக்கலம்மா, நினைக்கவும் மாட்டேன். நீ என்னைக்கும் பொய் சொல்ல மாட்ட. அப்படியே பொய் சொன்னாலும் அது மற்றவங்களுடைய நல்லதுக்கு தான் இருக்குமே தவிர உன் சுயநலத்துக்காக கண்டிப்பா இருக்காதுமா. என்னம்மா? நான் செய்யறது எல்லாத்தையுமே குத்தம் சொல்றாங்க மாமா, சண்டை போடுறாங்க. ஆனா அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்ல மாமா. இந்த குடும்பத்துல யாருமே என்ன புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போதுதான் மனசு ரொம்ப வலிக்குது மாமா. ஆனா நான் நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்கும் போது உன் மனசுல ஏதோ பெரிய விஷயம் இருக்குமா, அதை யாருக்கிட்டே சொல்ல முடியாம தவிக்கிற.